ஆளே இல்லாத சுவத்துக்குள்ள இந்த லூசு பைய யார போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்? சார் நமக்கு தகவல் வந்து இல்ல, அவனா தான் இருப்பான் உங்களுக்கு. ஏய் எவடா வாடாங்க. எஸ், யாரா நீ? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். சார் அவன் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் பட்டாசு மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்குது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். அப்படியா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் பிரதர். வாட் இஸ் யுவர் குட் நேம்? உங்க பேர் என்ன சார்? ஐ ஆம் எரிமலை. பெத்தவங்க வச்ச பேரா? பெத்தவங்க வச்ச பெயர் பனிமலை, எனக்கு நானே வச்ச பெயர் எரிமலை. பனிமலை பண்பா பணிவா தானே இருக்கு. பண்பா பணிவா இருந்தா தான் 10,000 பேர் சேர்ந்து பம்ப் அடிக்கிறீங்கல்ல, அதனாலதான் எரிமலைன்னு வச்சுக்கிட்டேன். சோ எனக்கு நானே போட்டுக்கிட்ட மின்சார வேலி புரியல, எலக்ட்ரிக் காம்பவுண்ட். தொட்டா சாக்கடிக்குமா? தொட்டு வேணா பாரு. ஆ? நான் பார்க்கத்தான் புஷ்பம், என்ன டச் பண்ண ஆயிடுவ பஸ்பம். சார் இவன் பேசுறத பார்த்தா இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங்க இருக்கும் போல இருக்கு. உங்க ஸ்பீட் ஆக்ஷனை எடுத்துருங்க. தலையில கை வச்சா தலைப்பு செய்தியில வந்துருவ மகனே. சுட்டுதா? தட் இஸ் எரிமலை. நான் ஏற்கனவே 80 முறை டிரான்ஸ்பர் ஆன வேண்டாம். நீ வந்ததுல இருந்து சஸ்பென்ஸாவே பேசிட்டு இருந்தீங்க. என் குடும்பத்துல எப்படி நடந்துருது? எதுவா இருந்தாலும் ஓப்பன் நீ பேசுறா, அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? நீ எங்கப்பா வேலை செய்யற? அப்படி இறங்கி வாடி. நான் ஒரு பத்திரிக்கை ஆபீஸ்ல வேலை செய்யறேன். பத்திரிக்கை ஆபீஸ்லயா? அட மொய்யல. தினம் 2 lakhs பத்திரிக்கை அடிக்கிற பத்திரிக்கைக்கார மேலே கை வச்சுட்டு இல்ல. எந்த குடும்பத்து கல்யாணத்துக்கு 2 லட்சம் பத்திரிக்கை அடிப்பாங்க? கல்யாண பத்திரிக்கையா? தினசரி பத்திரிக்கை மேன். தினசரி பத்திரிக்கையா? எந்த பத்திரிக்கை மேம்? எவரெஸ்ட். எவரெஸ்ட் பத்திரிக்கையில வேலை செய்யறவனுக்கு குட்டிச்சவர்ல என்னடா வேலை? அது ஆபீஸுக்கு போன் போட்டு கேளு. கேட்க வேண்டாம். எவரெஸ்ட் பத்திரிக்கை ஆபீஸ்ல நீ வேலை செய்யன்ற விவரம் எனக்கு தெரிஞ்சது. ஓட விட்டு நெத்தியில சுட்டு போடு. நெத்தியிலையா? எங்க சார் போறீங்க? ஆபீஸ்க்கு. ஐயோ அங்க போடாங்க சார், பூராபலும் பொறாம பிடிச்சவங்க. என்னை தெரியாம அப்புறம் வீணா என்னை சுட வேண்டியது இருக்கும். ஐயா நீ ஆபீஸ்க்கு போட சொன்னேன். தெரியாம சொல்லிட்டேன், தீரனுக்கு போடுங்க. அவருக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நம்பர் போடுறீங்க? 9840012347. அச்சச்சோ 7 கிடையாதுங்க, 1 2 3 4 5. ஹலோ தீரன் சாருங்களா? நான் இன்ஸ்பெக்டர் வீரேஷ் பேசுறேங்க. சொல்லுங்க. இங்க ஒருத்தன் லாங்கா கோட்டு போட்டு ராங்கா பேசிட்டு இருக்கான். வேற கேட்டா எரிமலைங்கிறோம், எவரெஸ்ட்ல வேலை செய்யறேங்கிறோம். உங்கள்ட்ட வேலை செய்யறானா? எரிமலையா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. அப்படி யாரும் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? இருக்கு சார், இருக்கு சார். துப்பாக்கி உள்ள வை சார், இருக்கு சார். யப்பா யப்பா தீரா, நான் தான்ப்பா எரிமலை பேசுறப்பா. என்ன எரிமலை? என்னப்பா என்ன தெரியாமல நீ? அம்மா நீ ஏங்க லாங் கால் போட்டு ராங்கா பேசிட்டு இருக்க? புது கிட்டப்ல செய்தி சேகரிக்க வந்தப்பா. ஏதாச்சும் ஒரு பெரிய மேட்டர் கிடைச்சுனா ஐயாட்ட அவார்டு வாங்கலாம் பார்த்தேன். ஆனா சைடுல ரிவால்வர் தான் வந்து நிக்குது. சரி இனிமே அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காத. இல்லப்பா. போனங்க கொடு. இந்த கொடுக்குறேன். இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஹலோ கட் ஆயிடுச்சு. ஐயோ இருங்க. ஐயா யப்பா இருக்காருங்க ரயில்ல, அதுக்குள்ள கட்டாயிச்சுக்கிறீங்க. சுடுறதுலே இருக்கீங்க எந்நேரமும். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். சொல்லுங்க மிஸ்டர் தீரன். ஆமா அப்படிதான். அவனை விட்டுருங்க. சரி போன் அவட்ட கொடுங்க. ஓகே அனுப்பிடுறேன். இப்பயாச்சும் நம்புறீங்களா? ஏசியா? பேசுறேன். அப்பா சொல்லுப்பா. விட சொல்லிட்டேன். ஐயாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா? சீக்கிரமா வந்து சேரு. இன்னைக்கு பிறந்த நாளா? ஆமா. அதான் வந்துற பாத்தீரா. Many more happy returns of the day, sir. நன்றிமா, ரொம்ப நன்றி. உங்க பத்திரிக்கையோட வெற்றிக்கு காரணம் இப்பதான் சார் புரியுது. தொழிலாளி முதலாளி ஒற்றுமை தானே. தொழிலாளி முதலாளின்னு பிரிச்சு பேசாதீங்க. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். தீர அடிக்கடி சொல்ற மாதிரி எவரெஸ்ட் உயரத்துக்கு உயர்ந்த குடும்பம் இந்த குடும்பம். ஆமா எங்கம்மா தீரன்? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்ச சந்தோஷத்துல வண்டலூர் ஜூக்கு போயிருக்காரு. ஜூக்கா? நாட்டுக்கு ஜூக்கு போனோம். அதான் டெய்லி இங்க பாத்துட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்லப்பா, வண்டலூர் ஏஜென்ட் கிட்ட பணம் வாங்க போயிருந்தா அவ்வளவுதான். சரி அங்க சாப்பிட போலாம். தீரன் கிட்ட கேர்ஃபுல்லா இரு. சரிப்பா. ஜூல பார்த்த மாதிரி இருக்கா? ஆமா அப்படிதான் இருக்கு. இருக்கு பாரு என்ன பண்ற பாரு. பார்க்கலாம். ஆமா ஏன் அந்த பொண்ணு நீ போட்டு கொடுக்குது? அது பெரிய பிரச்சனைப்பா. பிரச்சனையா? அடுத்த பிரச்சனை நமக்கு வேணாப்பா. உன்னை பத்தி தானப்பா. என்ன பத்தியா? என்ன பிரச்சனை? அடுத்தவன் பிரச்சனை எனக்கு எதுக்கு? என் பிரச்சனை ஓம் பிரச்சனை, ஓம் பிரச்சனை என் பிரச்சனை, நம்ம 2 பேரும் பிரச்சனை ஒரே பிரச்சனை. மனசுல வைக்காம சொல்லிடுப்பா. நடந்தது தானே சொல்ல போற. ஏதோ புதுசா இட்டுக்கட்டி சொல்ல போற மாதிரி மேலைகளையும் பாக்குற. சொல்லு ராஜா. ஐயோ மாட்டேன்னு சொல்லாம சொல்லுப்பா. அக்கமக்க பார்த்து பேசுறேன். அக்கமக்கமா பார்த்து மாட்டிக்கிற மாதிரியே சொல்லு. அதாவது அந்த பொண்ணுக்கு உன் மேல ஒரு எது सलाफिन साफा आसो पुकास मास्को लांचीज को नपीस को डी कटिना को धर्मास को फ्लास को आपको पार्सल दुम को धुमा को तब को तबला को இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்ட. யாரு நல்லா பேசுறாவே எனக்கு புரியாது. இது வேறயா? சொல்லியா? Thank you. Please.
மட்டும் பாக்குறா? ஆஹா, ஏதோ பேச நினைக்கிறாயா? புரியுது, சொல்லிட்டேன். என்ன மறுபடியும் பாக்குறா? ஓ, ஆளு இருக்கா, என்ன பயப்படுறியா? என்ன அங்கிட்டு போறா? என்ன இந்த கருவாடு கேன மாதிரி முழிக்கிறான்? ஓ அதுவா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். என்ன? அந்த எரிமலைக்கு ஏத்து ஏத்து ஏத்து. உன் மேல ஒரு இதுவான். வாட்? அதான் சொன்னல நீ நம்ப மாட்டேன்னு. அவன் சொன்னானா? நீ இல்லைன்னா அவனால வாழவே முடியாதான். வெக்கமா இல்ல உனக்கு? இத வந்து என்கிட்டயே சொல்றியே. எங்க எரிமலை? ஒரு நிமிஷம் வா. நானா? ஆமா வா. வரியா? இத சொல்றதுக்கு இவ்வளவு குச்சமா? தேங்க்யூப்பா. ஐயோ, இன்னைக்கு பூரா மூச்சு வாங்குது. அடாடா, இடமெல்லாம் பார்த்து வச்சிருக்காளே, நல்ல புதரு. பொம்பளைய குத்துனாலும் கொட கொடன்னு வருது. ஏம்மா? ஏண்டா உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறியா இல்லையா? பாத்திருக்கேன். கண்ணு தெரியாதவ கூட உன்னை லவ் பண்ண மாட்டான். உனக்கு நான் ஜோடியா? என்ன திமிர்ற அவனுக்கு? இத வாயால சொல்லலாம்ல, மூக்கைய உடைக்கிறது. மூக்கு உடைஞ்சிருச்சா? இது இஸ் டூ மச். யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இது என்னோட செல்லம். என் செல்லத்தை நான் அடிப்பேன், மிதிப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கே நீ யாரு? என்ன இருந்தாலும் ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப். ஸ்டாப். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு. போச்சா? உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏப்பா செவனின்னு சாப்பிட்டு கூப்பிட்டு புதருக்குள்ள விட்டு அடி வாங்கிட்டு நல்லா இருக்கு ராஜா, உன் ஒர்க்கு நல்லா Thank you, thank இருக்கு. you. இப்படியே மைண்டன் பண்ணு. ஹலோ. எவரெஸ்ட்ங்களா? ஆமாங்க. மேடம், இங்க ஒரு கொலை நடந்துருச்சு. எங்க? எங்க ஏரியால? அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 14 தாண்டவராயன் தெரு, கல்மண்டபம், ராயபுரம். உடனே வரீங்களா? சரி, நான் உடனே வரேன். எரிமலை, என்னம்மா? கம் ஆன் குயிக், வா போலாம். எங்க? அர்ஜென்ட் பா. அர்ஜென்டா? அர்ஜென்ட்னா நீ மட்டும் போ, இல்ல துணைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டி போ. ஆம்பளை பிள்ளை வந்து கூப்பிடுற? அப்படியே வேலைய குத்திடுவேன். நான் அப்படியே சொன்னேன். அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். எந்த இடத்துக்கு? ஒரு முக்கியமான விஐபியை பார்க்க போறேன். வரியா? அந்த விஐபி பேரு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்றியா? பேர் சொல்லணுமா? ஆமா. ஹலோ, பேர் சொல்லிட்டா? சொல்லு. சானியா மிர்சா. சானியா மிர்சாவா? தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஹலோ. பாவி சண்டாளி, அவளை பார்க்கணும்னு எவ்வளவு நாளா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாயா அலையிறேன். இவ்வளவு லேட்டா சொல்றியே? வா போயா. பூனை பூனை குறுக்கால போகுது. அதுவும் சரியில்லைண்ணா. டேய், பூனைய பார்த்து எளிதாண்டா பயப்படணும், புலி பயப்படாது. போடா. அப்புறம் உங்க இஷ்டம். பூனை புண்ணாக்குன்னுக்கிட்டு. சனியா 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 சனியா. என்ன மீறி போறியா நீ? மாமனே உனக்கு இருக்கு. வண்டியை நிறுத்து. நீ என்ன இங்க பட சொல்ற? இது பாலடைஞ்ச பங்களா இல்ல? ஆமா. இங்கயா சானியா மிர்சா இருக்கா? அது பிட்டு. பிட்டா? ஆமா, அப்பதானே நீ பல்ல காட்டிக்கிட்டு ஈன்னு வருவ. சரி, எதுக்கு என்னை கூட்டி வந்தீங்க? உள்ள டெட் பாடி இருக்கு. டெட் பாடியா? ஆமா, அது போட்டோ எடுக்கணும். பேசாம என் கூட வா. நான் வர மாட்டேன். என்ன வர மாட்டியா? ஏன்? ஏற்கனவே இந்த மாதிரி பாலடைஞ்ச பங்களாக்குள்ள போய் பீதியாயி பேதியானது பத்தாதா? ஓயாம ஒருத்தனுக்கு போகணுமா? என்ன ஆளாளுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டி வரீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க எல்லாரும்? நான் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். என்னன்னு? இந்த ஆள் வேலை செய்ய மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா சொல்லுவேன்? ஆமா, சொல்லட்டா? சரி, அப்படின்னா ஒண்ணு செய்யு. ம். நீ என் கூடயே ஒண்ணு, எனக்கு முன்னாலே நீ போகணும். ஏன்? உன் பின்னால வந்தா பார்த்தாதா? பின்னால வந்து அந்த மாப்பு மாதிரி நீ ஆப்பு வச்சுட்டு போயிருவ. எனக்கா தெரியாது உன் ஒர்க் என்னன்னு. ஐயோ, சரி வா, வந்து தொலை, இறங்கு. அப்படி ஒத்துக்க. ஐயோ, இந்த பாலடைஞ்ச படிக்கட்டெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னால பார்த்த மாதிரியே இருக்கு. ஏற்கனவே வந்த இடத்துக்கு இது வந்துட்டோமா? ஏதாச்சு ஏதாச்சு சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாசிங்க? பொம்பளை அன்னைக்கு டைம் பாசிங்க எதை சொல்லி விளையாட தெரியாது உனக்கெல்லாம்? முன்னாடி போ. எதுக்கு? அப்ப பேசாம வா. நான் ஒண்ணும் பேசுறேன், நீ போ முன்னால. பேசாம வரவா? பேச வேண்டியதை பேசிட்டாகணும். ஐயோ, அதே மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. லக்கு 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 லக்கு. என்னது? என்ன? யாரோ தெலுங்குல கூப்பிடுற மாதிரியே இருக்கு. நத்தம் நத்தம். ஏய், நத்தம் இல்ல முதவி, ரத்தம். நத்தம் திண்டு கொல்லணும். ஊதியத்தை அளக்கலாம், உசுரியை அளக்க முடியும். இந்த அடக்கு லம்பாடி ஜிம்பாடி டெட்பாடி. ஓஹோ, அப்ப இதெல்லாம் நீ பண்ண வேலை தானா? ஆமா, எல்லாம் அடியனுடைய லீலைகள் தான். ஒரு பொறுப்பான பத்திரிக்கைக்காரர் பண்ற வேலையா இது? ஒரு பொறுப்பான ஜர்னலிஸ்டான உன்னை நான் டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட். ஆமா, டெஸ்ட் பண்றாரு. இவர் பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன். யா, முதலாவது ஒரு பத்திரிகையாளர் போன் வந்தா நீங்க யார் பேசுறதுன்னு கேட்கணும்.
பேச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். அந்த காலர் ஐடியில வர நம்பரை பார்த்து அது வீடா கடையா பூத்தான்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம். நீ எங்க போறேன்னு ஆபீஸ்ல சொல்லிட்டு 10 நிமிஷத்துல நான் போன் பண்ணலைன்னா நீங்க போலீஸோட அங்க வாங்கன்னு சொல்லிட்டு போகணும். புரிஞ்சுதா? புரியலையா? என்ன எரிமல் அடங்கி போய் கிடக்குது? கொஞ்சம் தட்டி எழுப்பிட்டு வரேன். நீயா? நீ இருக்கட்ட இங்க ஒரு டெட் பாடி கிடைச்சா அதுவும் நான் தான்டா. உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பண்ணியா? அட பாவி சண்டாளுங்களா, ஏன் அக்க போர் பண்றீங்க? ஒரு மனுஷன் எதுலயாச்சும் வீக்கா இருந்தா அதுலயே ஃபுட்பால் விளையாடுறீங்களே, என்னையா நியாயம்? அப்புறம் எதுக்கு எரிமலைன்னு பேர் வச்சிருக்க? எரிமலைன்னு வச்சது குத்தமா? அப்ப சொரிமலைன்னு வச்சுக்க. Good name. வாங்க வாங்க வாங்க. இன்வெஸ்டிகேஷனா? பேப்பர் படித்துக் கொண்டிருந்த ஒரு அப்பாவியை பின்பக்கமாக நின்று கொண்டிருந்த ஒரு மர்ம மனிதன் கொலை செய்தான். அட, என்ன பேப்பர் படிச்சுக்கிட்டே பேப்பர்ல நீசா வந்தான்? அப்ப பேப்பர் படிக்கிறப்ப பார்த்து படிக்கணுமோ? என்ன பண்ணிட்டு இருக்க? முதுகு சொரிஞ்சிட்டு இருக்கேன். முதுகு சொரியா? முன்னால சொரி. முன்னாடி எப்படிங்க முதுகு சொரிய முடியும்? பின்னாடி தானே சொரிய முடியும். டேய், முன்னால வந்து நின்னு பின்னால இருக்க முதுகு சொரிடா. ச்சே, நிம்மதியா டீ கூட சாப்பிட முடியல. சாவுங்கறாக்கு. அது மனுஷனுக்கு கலக்கு. சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பணும் இல்ல? இப்ப சந்தேகமே இல்லாம சந்தோஷமா பேப்பர் படிப்போம். எவனை நம்ப முடியுது? அண்ணா, எங்க 3 பேரையும் வேகமா ஒருத்தர் துரத்திட்டு வரா. வந்து கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. என்னென்ன சும்மா இருக்கீங்க? சொல்லிடுறேன். ஏய் அண்ணா, சரிட்டார். வாங்க வாங்க. முதல்ல ஒருத்தன் பின்னால நின்னதுக்கே சந்தேகப்பட்டு அனுப்பிட்டான். இப்ப 3 பேர் வந்து பின்னால நிக்கிறாங்க. இவங்கனால எதுவும் பிரச்சனை வருமோ? பேப்பர் படிச்சுக்கிட்டா தானே வரும். படிக்காம பாத்துக்கிட்டே இருந்தா அருவா. என்னய்யா இங்க எவ்வளவு நேரமா தங்கி இருக்க? தங்கி இருக்கனா? தங்கி இருக்கனா? ரூமா போட்டிருக்கேன். சேர் போட்டு தானே உட்காந்துருக்கேன். கேட்கறதுக்கு பதில் சொல்றா. இங்க எவ்வளவு நேரமா தங்கி இருக்க? காலையில இருந்து தங்கி இருக்கேங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உசுருக்கு பயந்து 3 பையில ஓடி இருந்தாங்களா? அவங்கள காட்டி கொடுக்காம வெட்டுப்பட்டு சாகிறதுக்கு பேசாம அவங்கள காட்டி கொடுத்துட்டு அன்னைக்கு மாதிரி கையில அடி வாங்குறது எவ்வளவோ மேலு. அதுதான் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட. பின்னால ஒளிஞ்சிருக்காங்க. அருவாளை கடவாய்கிட்டே வச்சிருக்கானே. வாங்கடா என் பங்காளிகளா. எனக்கு தெரியும்டா, நான் தான் ஜெயிப்பேன்னு சொன்னேன்லடா. ஆளுகளோட எண்ணிக்கை பார்த்து பயப்படுறத விட ஆயுதத்தோட ஒருத்த வந்தாலும் பயந்து வாங்கின்னு சொன்னேன்ல. பயந்து கட்டி கொடுத்துட்டான் பாத்தியா? பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன். எடுங்க ஆளுக்கு 1000. பந்தயமா? என்னடா சொல்ற? சூதாட்டம். சூதாட்டம் சீட்டு வச்சு விளையாடுவாங்க. அது ரொம்ப போர் அடிச்சு போனனால புதுசா ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சு விளையாடுறோம். ஜெயிக்க வச்சது ரொம்ப நன்றி. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு? நீ ஜெயிச்சிட்ட, அவனுக்கு தோத்துனால ஏமாந்துட மாட்டாங்க. அதுக்கு தான் நீ இருக்கலடா. நானா? நான் என்னடா பண்ண முடியும்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். என்னடா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு? இதுக்கு பேர் தான் ரவுண்ட் கட்டு. வாங்கடா, பக்கத்துல இன்னொருத்தர வச்சு விளையாடலாம். அங்க ஆள் கிடைக்கலன்னா அடுத்து எதை திட்டம் போடுறாங்களே? டேய், இவரை வச்சு அங்கேயும் விளையாடுவோம். கரெக்ட். நல்ல ஐடியா. டேய், ஆள காணோம்டா. டேய், அதோ ஓடுறா பாரு. அப்பாடா, அடாடா சுத்துது. யாரு? நீங்க முதலாளி தானே? முதலாளியை நீங்க பார்த்தது இல்லையாங்க? இல்ல, நாங்க புதுசு. அப்ப நான் தான் முதலாளிங்க. எங்க அந்த போட்டோல இருக்கிறது யாரு? போட்டோல இருக்குது இவர் காமராசர் ஐயா, இவர் ராஜ் கபூர், இவர் கவர்னர். அவங்கள கேட்கல. அவங்க பக்கத்துல கொடுக்கல் வாங்கலாம் நினைக்கிறாரு. அவரை கேட்டேன். கொடுக்கல் வாங்கலுமா? அவர் வந்து பைனான்சருங்க. எல்லாத்துக்குமே அவர்தான். அவர்தான். மாப்பிள்ள எவ்வளவு பெருந்தன்மையான பாத்தியா? இவருடைய போட்டோ இல்லாம அவருடைய போட்டோ மாட்டிருக்க. நீங்க ரொம்ப பெரிய ஆள் சார். எல்லாம் பிறவிலே வந்ததுங்க. அப்போ அப்புறம் விஷயத்தை ஆரம்பிச்சிடறோம். என்ன ஆரம்பிக்க போறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணி. போன் அது அவுட் கோயிங் போகாதுங்க. அவுட் கோயிங் போவாதா? போயிடுச்சு. போயிருச்சு. ஆமா போயிருச்சு. ஆமா, என்ன நீங்க ஒரு குதர்க்கமாவே பேசுறீங்க? தெரிஞ்சிருச்சுல்ல மாப்பிள்ள? கது சாத்து மாப்பிள்ள. இருங்கப்பா, எதுக்கு இப்ப இடத்துல ஒதுக்குறீங்க? என்ன விஷயம்? ஏண்டா, வேலம்பட்டை, கருவேலம்பட்டை, கடுக்கா, கருப்பட்டி, வாழைப்பழம் இவ்வளவு மூலிகையும் போட்டு மூலிகை சாரத்தை நாங்க தயாரிக்கிறோம். நீ என்னடா உன் பத்திரிக்கையில கள்ளச்சாராயனை எழுதி என் 2 குடும்பத்தையும் நடுத்தருவில் நிறுத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க. அது என்னடா உனக்கு சந்தோஷம்? அப்ப நீங்க சாராயம் காய்ச்சிருவீங்களா? என் பேரே சாராய சண்முகண்டா. இது ஊருக்கே தெரியும். சாராய? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உன்னை போட்டு தள்ளதான். போட்டு தள்ளவா? சத்தம் போட்ட குடலை உருவிடுவேன். ஐயா, நான் முதலாளி கிடையாதுங்க. இங்க கூட்டி பொறுக்கிற நாய்ங்க. வேலை வெட்டி இல்லாத வெங்கம் பேங்க. கஷ்டப்பட்டு கழிச்சுனா இந்தா என் விசிங்க. எதுக்கு? இது 1000 கார்டு பிரிண்ட் பண்ணி நாளைல இருந்து எல்லாருக்கும் கொடுத்து என் வியாபாரத்தை பெருக்குற. மிஸ் ஆன எஸ் ஆயிருவ.
மாப்பிள உனக்கு போர் அடிக்கும் போது சொல்லு வந்து அடிப்போம். வர வச்சு அடிப்போம். என்னடா பாக்குற? அம்மாடி ஐயா, இந்த சீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கா? ஒரு பொய்ய சொல்லி ஒரு நிமிஷம் உட்கார்ந்தக்க இந்த கொல்லு கொள்றாங்களே. வாழ்நாள் பூரா உண்மையா எழுதி எப்படியா சமாளிக்கிறீங்க சத்தியமூர்த்தி ஐயா? பத்திரிக்கை ஆபீஸை இழுத்து மூணுக்கு அப்புறம் அறவத்து கஞ்சிக்கு அற போராட்டமா இருக்கு. அந்த ஆபீஸ்ல இருக்கும் போதே சைட்ல ஏதாச்சும் ஒரு தொழிலை கத்து வச்சிருந்தோம்னா அதை வச்சு இன்னைக்கு பொழப்ப ஓட்டி இருப்பேன். அதை கத்துக்கிறனால ரூம்பு வாடகை கொடுக்க முடியல. கர்மம் சேய் பண்ண காசு இல்லை. இந்த மெட்ராஸ்ல இவங்க மத்தியில எப்படி வண்டி ஓட்ட போறணும்? இது எந்த வண்டி? இந்த ஆள் இருக்கு இங்க வந்தா. எந்தாரா ஐயா வணக்கம் ஐயா. ஏண்டா வேற கெட்ட போட்டிருந்தா அடையாளம் தெரியாம போயிருமா? எது கெட்டப்பா? ஏண்டா உன்ட்ட என்னடா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? எந்த கெட்ட போறதாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல மெசேஜ் கொடுத்துட்டு போற சொன்னடா இல்லையா? ஐயோ இது கெட்டப் இல்ல சார். கெட்டப்ப இல்லையா? என்னடா கையில வர மாட்டேங்குது? எப்படி சார் வரும்? லூசுத்தனமா பேசி ஏன் சார் என் உசுரை வாங்குறீங்க? யோ ஒரிஜினல் கெட்டப்னு போட்டு அடிச்ச ஒரே இன்ஸ்பெக்டர் நீதாயா? ஐயோ என்னையா நடந்தது? என்னாச்சு உனக்கு? என்ன சார் உங்களுக்கு தெரியாத விஷயமா? அந்த ஆபீஸை 3 நாளுக்கு முன்னாலே முதலாளியை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸை சிக்கல் வச்சுட்டாங்க. தீரனும் செத்து போயிட்டா. சரியா, இனி நான் உன்னை எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன். எப்படியாவது முன்னேறு. சார் என்னப்பா என்ன சார் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கீங்க? என்ன பண்ணணுங்கற? ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போங்க. போலீஸ் கிட்ட பணமா? சார் நீங்க போலீஸ் மாதிரியா பழகுறீங்க? எத்தனை தடவை உரிமையா வந்து தூக்கி போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. அன்னைக்கு எல்லாரும் முன்னாலும் அடிச்சீங்க, இப்ப தனியா வந்து அடிக்கிறீங்க. உரிமையா தானே கேக்குறேன். சரிப்பா, வீட்டு செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தேன். இத புடி. முதல்ல போய் சேவிங் பண்ணிட்டு 2 பேண்ட் செட் எடுத்து மாட்டிட்டு மாப்பிள மாதிரி தெரி. ரொம்ப நன்றி சார். அப்பா டேய் யாரா அவன்? எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யடா. குண்டா போடுற மாதிரியா போட்டு போறீங்க? சே எவரெஸ்ட் பத்திரிக்கையில இமயமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரே நாள் ராத்திரியில ஒட்டுமொத்த சோழியை முடிச்சு இப்படி சிதறதாங்க மாதிரி சிதற விட்டு உட்கார வச்சுட்டேப்பா பிள்ளையாரப்பா. இது என்ன நியாயம்? ஏன் என்னத்துக்கு? இனிமே எப்படி பழைய மாதிரி என் கையில காசு பொறலும்? பொறலுமா? என்ன பொருளுங்கிற குரலே உரல் கணக்கா இருக்கு. யார் ராஜா? நான் தான் மரண ஓலன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி அரை மணி நேரமா அவள ஓலத்தை கேட்டு தான் வர்றேன். கேட்டியா கேட்டியா கேட்டியா? கேட்டேன். எப்படிப்பா பொருளும்? நான் பொருள வைக்கிறேன். அப்படி கொஞ்சம் வரீங்களா? ஆமா, ஏன் அப்படி தனியா தள்ளிட்டு வர்றீங்க? மைண்ட்ல ஏத்ததான். அப்ப மைண்ட் ஒர்க்னு சொல்லுங்க. பாடி லாங்குவேஜ் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது நான் ஒரு வேலை வாங்கி தர்ற புரோக்கர். எது? வேலை வாங்கி தரக்கலாம் புரோக்கர் இருக்காங்களா? இது வரைக்கும் நான் 10 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கேன். 10 லட்சம் பேருக்கா? அப்ப நீங்க ஒரு நடமாடும் கவர்மெண்ட்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆனா அந்த 10 லட்சம் பேர்ல நீங்க ஒருத்தர் தான் கொடுத்து வச்சவரு. இல்லையே இல்லையே, அப்படி கொடுத்து வச்சிருந்தா வேலை வெட்டி இல்லாத நேரத்துல பூரா வாங்கி வாங்கி செலவு பண்ணிருப்பேன். சொல்றது என்ன அது? யோகத்துல கொடுத்து வச்சவருன்னு சொன்னாங்க. அது என்ன யோகம்? 3 மணி நேரம் வேலை, 1000 ரூபாய் சம்பளம். என்னங்க வேலை அது? போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிற வேலை தான். ஐயோ அருமையா கொடுப்பேன், நானு அருமையா கொடுப்பேன். அப்படியா? எங்க பல விதமா போஸ்ட் கொடுங்க. நான் செக்அப் பண்றேன். பாருங்க. அதேதான். பேக் போங்க. அப்படி. அப்புறம் இப்படி. ஓஹோ. நெக்ஸ்ட் டான்ஸ். மூமெண்ட். சூப்பர் 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 சூப்பர். ஓகே சார். சூப்பர். வாங்க போவோம். என்ன? ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? இப்ப பண்ண போஸ் எல்லாம் பிறந்த மேனியா உடம்புல ஒரு பிட்டு துணி இல்லாம அம்மனை கட்டையா பண்றீங்க. ஏய் எப்படிடா? எப்படி? என்னாலே நினைச்சு பார்க்க முடியலடா. நினைச்சு ஏன் பாக்குறீங்க? நினைச்சு பார்த்தா அரிசி பருப்பு வாங்க முடியுமா? ஏண்டா அடுத்தவன அம்மனை கட்டி ஆக்கி அதுல அரிசி வாங்கி சாப்பிடுறவனா நீ? அப்பதானே நான் உலையாகும். உலையாகுமா? இப்ப கொலையாக போகுது. அப்ப பாடுறா ஒண்ணு. ஐயோ, சுதாரிச்சுட்டானே. ஒண்ணு அம்மனை கட்டி ஆக்கி இருக்கிற நாயெல்லாம்